முதல்ல நான் வந்து சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கிறோம். நிறைய தலைவர்களை கூப்பிட்டு கொடியேற்றுறதுக்கு அந்த கொடி நாள்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். ஆனால் முதல்ல இன்னைக்கு தான் நான் வந்து கொடி ஏற்றிருக்கிறேன். ஸோ அந்த கொடி ஏற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இந்த இடத்துல என்னை அழைச்சி பெருமைப்படுத்தின நம்ம சண்முக சுந்தர சாருக்கு நான் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா கொடி ஏற்றுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நல்ல தலைவர்களும் ஒரு நல்ல பெயர் பெற்ற ஒரு புகழ் பெற்ற ஒரு ஆளை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடியேற்றுறதுக்கு வந்து அனுமதி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு வாக்கியத்தை கொடுத்ததற்காக உண்மையிலேயே நான் சாருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார். அதுபோக இந்த ஒரே ஒரு சின்ன கதை தான் நான் சொல்லிட்டு என்னுடைய நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நேரத்தின் கட்டாயத்தை கருதி நான் வந்து சின்னதாக முடிச்சுக்கிறேன். மழை வரும். எத்தனை பேர் மழையில் நனையிறதுக்கு பிடிக்கும்? நினைவீங்களா? ரைட். மழை வந்தால் யாரெல்லாம் வீட்டுக்கு போவீங்க? வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவீங்க. சூப்பர். வீட்டில் போய் நல்லபடியாக பாதுகாப்பாக உட்காரணும் இல்லையா? என்னன்னா மழை பெய்யும் போது நம்மளை மாதிரியே என்ன பண்ணா இந்த காக்கா குருவிகள்லாம் என்ன பண்ணுன்னா போய் இந்த மரங்களில் அதோடைய வீடுகள் இருக்கும் இல்லையா, அதில் போய் அதை என்ன பண்ணுன்னா உட்காந்து அது சேஃபான ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல மழையில் நனையாமல் அது வந்து உட்காந்துரும். சரியா? அதே நேரத்தில் இந்த கழுகுன்னு ஒரு ஈகிள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பறவை ஈகிள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஈகிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காக்கா குருவிலாம் போய் அந்த மரத்தில் ஒரு இடத்துல போய் நின்றுது இல்லையா, மறைஞ்சு அது நின்றுக்கு இல்லையா அந்த மலையில் நனையாம. ஆனால் இந்த கழுகு மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மலையையும் தாண்டி உயரமாக பறந்து, மழை வர்றது எங்கேருந்து வருது? மேகத்துலேருந்து வருது இல்லையா, அந்த மேகத்தையும் தாண்டி உயரமாக என்ன செய்யும் அந்த மழை வந்து அந்த கழுகு வந்து மலையை தாண்டி மேலே போய் நின்று அந்த மழை பெய்கிற அளவை வந்து மேலே இருந்து அது பார்க்கும். மேலே இருந்து பயந்து அப்படியே சுற்றி ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும். அப்போ இந்த பயந்து போய் இந்த மலை பார்த்துட்டு இந்த வீடுகள்லையும் இந்த அங்கங்கே இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கனே தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இன்னைக்கு காய்ச்சல் வருது உடனே லீவை போட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம், இருக்குமா இல்லையா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? அப்படிலாம் இருக்கக்கூடாது. காய்ச்சல் வந்தாலும் அது ஊசி போட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து படிக்க வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் சாரு டீச்சர் எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கழுக மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், பயப்படாமல் ஆகாயத்துக்கு மேலே போய் நின்று அந்த மலையை பார்த்து ரசிக்கலையா, அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணுமே தவிர அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயந்து ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக டேபிள் ஸ்குவீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு குயிஸில் வின் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. ஸோ அந்த ஒரு சாதனையாளராக நீங்கள் எல்லாரும் மாறுறதுக்கு சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்காக இந்த ஒரு வாய்ப்பை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக அந்த குயிஸ் ப்ரோக்ராமில் கலந்து எல்லாரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் கழுகை போன்று உயர பறந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் நீங்கள் வந்து பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி.